செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இளைஞர்கள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கியிருக்கலாம். நந்தகோபால், என்ன நடந்தது? எவ்வளவு இளைஞர்கள் அந்த செல்போன் டவர்ல ஏறி இருக்காங்க? எவ்வளவு வீடுகள் அகற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே இந்த தண்டலம் பகுதியில் குணசேகரன் என்பவர் வீடு. இதில் வந்து இண்டஸ்ட்ரியலா பயன்படுத்தி வந்தவர் தற்போது அது வீடாக பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அந்த பகுதியில் அந்த வீட்டை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் தற்போது அப்பகுதிக்கு இன்று காலை ஒரு 10 மணி வேலை அந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். சுமார் 3 மணி நேரமாக அந்த வீட்டுக்கு அதாவது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் வீட்டை இடிக்க முற்பட்டனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் அந்த காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், அதே போன்று தீயணைப்பு துறையினர் ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த பகுதியில் புகுந்துள்ளனர். பாதுகாப்பு கருதியும் இந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர் புகுந்துள்ளனர். இந்நிலையில் ஒரு 3 பேர் இளைஞர்கள் டவர் மீது சுமார் 100 அடி தவறும் அதுல ஒரு 50 அடி டவர் மீது ஏறி நின்று போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறையினர் அந்த வீட்டை, அதாவது கோர்ட்டு உத்தரவு இருப்பதனால் அந்த வீட்டை இடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சூழலில் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 3 பேர் டவர் மீது இருந்து போராட்ட களத்தில் ஈடுபட்ட வீட்டை இடிக்கக்கூடாது, இதுக்காக கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக பூர்வீகமாக இருந்து வந்த வீடாக கூறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.